அரசு கண்டுகொள்ள மாட்டேதுன்னு சொல்றப்போ, அரசு தரப்புல இருந்து பொருளாதார வல்லுநர்கள் சில பேர் பேட்டி குடுக்கிறத பார்க்க முடியுது. அதுல வந்து ஒட்டுமொத்த இந்திய ஜிடிபில வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் 1.1% தான். இதுக்கு பதிலாக நம்ம மாற்று விஷயங்கள நம்ம யோசிக்கலாம். அத நம்ம பெருசா கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நகர்றாங்க இல்லையா? நம்ம அத எப்படி எடுத்துக்கிறது? நான் இன்னொரு டேட்டா குடுக்குறேங்க. இப்ப திருப்பூர்ல மொத்தம் 12.6 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. 10,000 தொழில் நிறுவனங்கள் இருக்கு. 44,000 கோடிக்கு போன வருஷம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. 35% அமெரிக்காக்கு. இப்ப இதை வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ரஃபா பார்த்தோம்னா சுமார் 5 லட்சம் பேர் வேலை இழப்பாங்க. 3,500 நிறுவனங்கள் மூடப்படும். ஒரு 15,000 கோடி ஒர்த்து நம்ம வந்து இது ஃபாரின் இது எக்ஸ்சேஞ்ச் இழப்போம். இது பரவாயில்லையா உங்களுக்கு? அப்படின்னா 1.1 இந்த எப்பவுமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நிக்கிறத பத்தி ஒண்ணு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும்போது அதை படிச்சேன் நானு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு கால ஐஸ்லயும், ஒரு கால நெருப்புலயும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க நார்மல்னு அர்த்தம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி மட்டுமே போகக்கூடாது. மனித உள்ளங்களையும் சேர்ந்து பார்க்கணும். அதுல இருக்கிற பாதிப்பையும் சேர்ந்து பார்க்கணும்ங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன் அந்த எடுத்துக்காட்டு. அதனால அந்த 1.1 வரைக்கும் போகாதீங்க. இங்க 5,500,000 லட்சம் பேர் வேலை இழப்பாங்க. அவங்களோட குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? 1.1ங்கிறதுக்கு இந்த 5,500,000 லட்சம் பேரை விட்டுலாமா? இப்ப இந்தியாவோட மக்கள் தொகை 140 கோடி அப்படிங்கிறது அதுல வந்து இந்த 5,500,000 லட்சம் சிறிய அமௌண்ட். அதனால அந்த மக்கள் எங்களுக்கு தேவையில்லைன்னு விட்டுலாமா? இது எந்த வகையான ஒரு மிருகத்தனமான மனநிலை இல்லைங்களா அது?